Hi students, நம்ம இந்த வீடியோல NCERT class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise number 4.1 quadratic equation பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. quadratic equationல ஃபர்ஸ்ட் क्वेश्चन check whether the following are quadratic equations அப்படின்னு கேட்டிருக்காங்க. quadratic equation அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி 2 இருக்கணும். டிகிரினா என்னன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 2 இருந்தா அது வந்து quadratic equation. டிகிரி 3னா cubic equation, degree 4 biquadratic equation. இதோட introduction video பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ quadratic மட்டும் நம்ம பார்க்க போறோம். degree 2 இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். முதல் क्वेश्चन எழுதியிருக்கேன். ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடில் x plus 1 the whole square இருக்கு. அதை பார்க்க a plus b the whole square மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு a square plus 2ab plus b square ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1 இருக்கு. அப்போ a square plus 2 into x plus b squared வந்து 1 squared வந்திருக்கும். இந்த பக்கம் 2 வெளியில இருக்கிறதுனால உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 into x 2x 2 3s are 6 அப்போ இங்கே minus 6 எழுதிக்கலாம். எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ x squared plus 2x plus 1 minus 2x plus 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. plus 2xும் minus 2xும் கட் ஆகிடும். அப்போ x squared plus 7 equal to 0. இப்போ இதோட டிகிரி பாருங்களேன் 2 தான். அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரி வந்து 2 இருக்கிறதுனால it is a quadratic equation. இது ஒரு quadratic equation தான் அப்படின்றது கன்ஃபார்ம். சரி, it's a quadratic equation. அடுத்த question பார்க்கலாம். x squared minus 2x இங்க minus 2 into இங்க bracketல term. இந்த term அப்படியே எழுதிக்கோங்க. minus 2 உள்ள எடுத்துட்டு போனா minus 2 into 3 minus 6 minus 2 into minus x வந்து plus 2x ன்னு வந்துரும். ஈக்குவேஷன்ல எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துட்டு வரோம். minus 6 இங்க வந்தா plus 6 ஆயிருக்கும். plus 2x இங்க வந்தா minus 2x equal to 0. x square term ஒன்று தான் இருக்கு. minus 2x minus 2x minus 4x plus 6 is equal to 0. இதுலயும் highest power பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ it is a quadratic equation. அடுத்த question number 3 தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் பாருங்களேன். x plus a x plus b மாதிரி இருக்கு. அப்போ x plus a into x plus b யோட ஃபார்முலா x squared plus a plus b into x plus ab. நீங்கள் நார்மலாக மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் கம்மியாகும். இப்போ இங்கே மைனஸ் இருக்கேன் மேம், ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குன்னா ஏக்கு பதிலாக -2 அப்படின்றத நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் x plus a x plus b முதல்ல x ஸ்கொயர்னு எழுதணும். இந்த எக்ஸும் எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே x ஸ்கொயர்டு வந்துடும். அப்புறம் ஏவும் பியும் ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் x போடணும். இங்கே -2வையும் +1ஐயும் ஆட் பண்ணால் -1 வரும். அப்போ -1x. அப்புறம் ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். -2 into 1 -2 தான் வேல்யூ, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமாக x into x முதல்ல x ஸ்கொயர்னு வந்திருக்கும். -1ம் +3 ஆட் பண்ணால் +2 கிடைக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு x போடணும். 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணால் -3ன்னு கிடைக்கும். இப்படி எழுதிக்கோங்க. இப்படி ஒன்றா மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த பக்கம் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போ -x squared -2x -3 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது +3 மாறி இருக்கும். +x ஸ்கொயர்டும் -x ஸ்கொயர்டும் 0 இருக்கும். -1xும் -2xும் -3x -2வும் +3யும் +1 ஈக்குவல் டு 0. இதோட டிகிரி வந்து 2 இல்லை பாருங்கள். இதோட டிகிரி வந்து 1 ஆக்சுவலாக. டிகிரி 1 இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். உங்களோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இல்லையா அப்படின்றத உங்களை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதிலே கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போது இதே பேட்டர்னில் இருக்கணும்னா இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணோம். இல்லை நார்மலாக தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். முதல்ல இங்கே எக்ஸும் 2xஐ மல்டிபிள் பண்ணால் 2x ஸ்கொயர்ட் கிடைக்கும். அப்புறம் எக்ஸை 1ஐ மல்டிபிள் பண்ணால் x into 1 x கிடைக்கும். அப்புறம் -3 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது -6x வரும். -3யும் 1ம் -3 இப்படி தான் மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டுமே xxல ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். நம்ம இதுலேயும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே x இருக்குது. இப்படி ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இது x squared plus 5xன்னு கிடச்சிருக்கும். எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரணும். இங்கே 2x squared இருக்குது. +1xும் -6xையும் சப்ட்ராக்ட் பண்ணால் -5x -3 plus x squared இங்கே வந்தால் -x squared plus 5x இங்கே வந்தால் -5x is equal to 0. இது 2x squared, இது 1x squared. சப்ட்ராக்ட் பண்ணால் 1x squared கண்டிப்பாக இருக்கும். -5xும் -5xும் சேர்ந்தால் -10x -3 is equal to 0. ஸோ இதில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதோட டிகிரி வந்து கண்டிப்பாக 2 தான் போயிட்டு சார். இப்போ அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். முதல்ல மல்டிபிள் பண்ணுறோம். 2x into x 2x squared. அப்புறம் 2x into 3 6x -6x. அப்புறம் -1 into x -1x -1 into -3 +3. அதே மாதிரி இங்கேயும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் பண்ணலாம். இல்லை இது x plus a x plus bல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம்.
ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு நிறைய டைம் கம்மியாகும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா தான் இந்த முதல் வேல்யூ வந்து எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5யும் மைனஸ் 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரும். அதனால் இங்கே 4x 5 1s are 5 மைனஸ் இருக்கிறதுனால -5 இப்படி எழுதிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நான் ஒன்றா மல்டிபிள் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரே ஆன்சர் தான் வரும். 2x ஸ்கொயர் மைனஸ் 6xம் மைனஸ் 1xம் மைனஸ் 7x வரும். இங்கே ப்ளஸ் 3 மற்ற எல்லா டேர்ம்ஸும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் சிம்பிள் மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். 2x ஸ்கொயரில் 1x ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் 1x ஸ்கொயர் மைனஸ் 7xம் மைனஸ் 4xம் மைனஸ் 11x ப்ளஸ் 3யும் ப்ளஸ் 5யும் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 2 தான். அதான் உங்களோட ஹையஸ்ட் பவர். அப்போ இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இருக்க டேர்ம் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் நம்ம எழுதணும். இந்த சைடு ஆல்ரெடி எல்லாமே சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது. இது எதுவுமே பண்ண முடியாது. இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே 2 ஸ்கொயர்னு எழுதணும். இதில் இருக்க மைனஸ் தான் நம்ம இங்கே எடுத்துட்டோம். திருப்பியும் பிக்கு பதிலாக இங்கே -2 கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் உங்ககிட்ட ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஒரு மைனஸ் 4x, ஒரு ப்ளஸ் 4 இருக்குது. இவங்க எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எழுதிட்டு இங்கே எல்லாருக்கும் சிம்பிள் மாறும் ஈக்குவல்ட்டாக க்ராஸ் பண்ணி வரும்போது. ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல். 3xம் 4xம் 7x 1ம் 4ம் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதில் வந்து டிகிரி வந்து 1 தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்கொயர் வந்து கட் ஆகிடுச்சு. டிகிரி 1 இருந்தால் அதை நம்ம என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம்? லீனியர்னு சொல்லுவோம். அப்போது இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க்க a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மாதிரி இருக்குது. a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப்ன்றதா ஃபார்முலா. அதே மாதிரி மைனஸில் வந்ததுன்னா அதே ஃபார்முலா ஒரு நம்பருக்கு ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். இதை முதல்ல a ப்ளஸ் பி த ஹோல் கியூபில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல a கியூப், அப்போ எக்ஸ் கியூப்னு வரும், ப்ளஸ் 3a ஸ்கொயர் b, அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு இது வந்து a, இது வந்து b, 3a b ஸ்கொயர் இப்படி எழுதணும். ப்ளஸ் b கியூப் வந்து உங்களோட 2 கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் உங்ககிட்ட 2x இருக்குது. இது அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணணும். 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x கியூப், 2x இன்ட்டு 1 வந்து 2x. எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இங்கே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, ப்ளஸ் 6x ஸ்கொயர் இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3s are 12x இருக்குது, 2 கியூப் பண்ணால் 8 வரும். இந்த ப்ளஸ் 2x கியூப் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2x கியூப், மைனஸ் 2x அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ் கியூப்ன்ற டேர்ம் இருக்குது. 6x ஸ்கொயர்டும் 2x ஸ்கொயர்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் 4x ஸ்கொயர்டு வரும். 12xம் 2xம் 14x, ஒரே ஒரு 8 இருக்குது. ஸோ இதான் உங்களோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி 3 கிடைக்குது. டிகிரி 3னா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக்காக தான் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் a மைனஸ் பி த ஹோல் கியூப் இருக்குது பாருங்கள். இந்த சைடு எல்லாமே சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் இருக்குது. இவங்களை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த சைடு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். a மைனஸ் பி த ஹோல் கியூப், இது a இது b. ஃபார்முலா என்ன? முதல்ல a கியூப், அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b, 3 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ப்ளஸ் 3ab ஸ்கொயர், 3 இன்ட்டு a இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் b கியூப்க்கு நம்ம 2 கியூப்னு எழுதணும். எழுதியாச்சு. ஸோ இந்த சைடு இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் கியூப் மைனஸ் 2 3s are 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4 3s are 12x மைனஸ் 8ன்னு இருக்குது. எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த சைடு இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் கியூப் அங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் கியூப் ஆகும். ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இவங்க எல்லாரும் அந்த பக்கம் போய் சிம்பிள் மாறிட்டாங்க. மைனஸ் எக்ஸ் கியூபும் ப்ளஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிருக்கும். 6x ஸ்கொயர்டும் மைனஸ் 4x ஸ்கொயர்டும் 2x ஸ்கொயர், மைனஸ் 1xம் மைனஸ் 12xம் மைனஸ் 13x, இந்த ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் 8ம் ப்ளஸ் 9 ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட டிகிரியோட வேல்யூ அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான் இருக்குது. ஏன்னா கியூப் வந்து ஆல்ரெடி கட் ஆகிடுச்சு. அப்போ இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட வேண்டியதுதான். ஒரு சம்மை சால்வ் பண்ணி ஃபைனலாக அதோட டிகிரி வந்து 2ஆக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.